அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சரவணன் அவர்கள். நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கின்ற அன்பு தாய் தமிழ் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் அன்பும் வணக்கமும். இந்த தேர்தல் என்பது சித்தாந்தங்களுக்கு இடையே நடக்கின்ற ஒரு போராகத்தான் இந்த மக்கள் பார்க்க வேண்டும். இதுவரை இந்த நிலத்தை ஆண்ட திராவிட கட்சிகள் இதுவரை இந்த மண்ணுக்கு என்ன செய்திருக்கிறார்கள்? இதுவரை 60 ஆண்டு காலம் மாறி மாறி ஆண்ட திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த நிலத்தின் வளத்தை பாதுகாத்திருக்கிறார்களா? நம்மளுடைய கல்வி உரிமையை பாதுகாத்திருக்கிறார்களா? நம்முடைய மருத்துவ உரிமையை பாதுகாத்திருக்கிறார்களா? நமக்கு தேவையான அடிப்படை தேவையான வசதிகளை இவர்கள் செய்து கொடுத்திருக்கிறார்களா? அல்லது இதற்கு மாற்றாக மக்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார்கள்? 1000 கொடுத்தோம், 2000 கொடுத்தோம், ஆடு கொடுத்தோம், மாடு கொடுத்தோம், தோடு கொடுத்தோம், தொங்கட்டான் கொடுத்தோம், நாங்கள் இலவசமாக டிவி கொடுத்தோம், மிக்சி கொடுத்தோம், கிரைண்டர் கொடுத்தோம். இது வளர்ச்சியா? ஒரு மக்களுக்கு அடிப்படை தேவை தூய குடிநீர், தரமான கல்வி, தரமான மருத்துவம், இது மூன்றையும் இலவசமாக இந்த அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கிறதா? பணம் இருக்கின்ற பையனுக்கு நல்ல கல்வி, பணம் இல்லாத பையனுக்கு அரசு பள்ளிக்கூடத்தில் கல்வி, பணம் இருப்பவர்களுக்கு நல்ல மருத்துவம், தனியார் மருத்துவம், பணம் இல்லாதவர்களுக்கு அரசு மருத்துவமனை, இப்படி பாகுபாடுகளை உருவாக்கிய இந்த திராவிட கட்சிகளுக்கு 60 ஆண்டு காலமாக வாக்கு செலுத்திய இந்த மக்கள் ஒரு முறை மாற்றி வாக்களிங்க. அடிப்படை தேவை நமக்கு மருத்துவமும் கல்வியும் குடிநீரும். ஆனால் இவர்கள் இலவசங்கள் கொடுப்பது 1000 2000. இந்த 1000 2000 நம்மளால் சம்பாதிச்சுக்க முடியாதா? ஐயா ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலத்தை குறை சொன்னார். 2021 தேர்தலில் இருக்கும் பொழுது ஐயா ஸ்டாலின் சொன்னார், 4.25 லட்சம் கோடி கடனை அதிமுக வாங்கி வச்சிருக்கு. அப்போ இவர்கள் ஆட்சி காலத்தில், ஐயா ஸ்டாலினுடைய ஆட்சி காலத்தில் இந்த 5 ஆண்டுகளில் இவர்கள் வாங்கிய கடன் எவ்வளவு? 4.25 லட்சம் கடன் வாங்கி இந்த நாட்டை நாசமாக்கி விட்டார்கள், நாட்டை கடன்கார நாடாக மாற்றி விட்டார்கள் என்று ஐயா ஸ்டாலின் பேசினாரு. இப்ப இவர்கள் ஆட்சியில 6 லட்சம் கோடி கூடுதலா கடன் வாங்கி இப்ப 10.25 லட்சம் கோடிக்கு கடன் போய் நிக்குது. இந்த 10.25 லட்சம் கோடிக்கு கடனுக்கு யார் கட்டுவா? ஐயா ஸ்டாலின் கட்டுவாரா? ஐயா எடப்பாடி பழனிசாமி வந்து கட்டுவாரா? இல்ல ஐயா கருணாநிதி வந்து கட்டுவாரா? அண்ணாதுரை வந்து கட்டுவாரா? எம்ஜிஆர் வந்து கட்டுவாரா? இல்ல ஜெயலலிதா வந்து கட்டுவாரா? இல்ல இதற்கு முன்பாக அதிகாரத்தில் இருந்து இன்னைக்கு திமுகவில் போய் தஞ்சம் அடைஞ்சிருக்கின்ற அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அவரு வந்து கட்டுவாரா? யாரு கட்டுவா இந்த 10.25 லட்சம் கோடி கடனை? மேற்கொண்டு நான் 10,000 தாரேன், நான் 5,000 தாரேன், 8,000க்கு கூப்பன் தாரேன், தாலிக்கு தங்கம் தாரேன், இவ்வளவும் தர்ற, இதுக்கு காசு எங்க இருந்து எடுப்ப? 10.25 லட்சம் கோடி கடன். மேற்கொண்டு இந்த திட்டங்களுக்கு பணம் ஒதுக்கணும்னா மேற்கொண்டு ஒரு 10 லட்சம் கோடி கடன். வாங்கின 10.25 லட்சம் கோடி கடனுக்கு ஆண்டுக்கு 1.25 லட்சம் கோடி வட்டியை கட்டிக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசாங்கம். தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ஒட்டுமொத்த பட்ஜெட் வெறும் 3 லட்சம் கோடி. அதுல 1.25 லட்சம் கோடி வட்டிக்கு போயிருது. கூடுதல் 10 லட்சம் கோடி வாங்கினீங்கன்னா அதுக்கு ஒரு 1.25 லட்சம் கோடி கட்டணும். அப்ப 2 லட்சம் கோடி வட்டிக்கு போயிருச்சுன்னா மீதி 50,000 கோடியை வைத்து இந்த நாட்டு மக்களுக்கு கோடி துணி வாங்கி போடுவியா? வெறும் 50,000 கோடியை வைத்து இந்த நாட்டு மக்களுக்கு வாக்கி அரிசி வாங்கி போடுவியா? வெறும் 50,000 கோடியை வைத்து என்ன செய்வீர்கள்? 50,000 கோடியை வைத்துக்கிட்டு நாட்டு மக்களுக்கு இலவசம் கொடுப்போம், நாட்டு மக்களுக்கு அதை கொடுக்கிறோம், இதை கொடுக்கிறோம், அந்த திட்டம் இந்த திட்டம், மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் கொடுப்பதை ஒரு திட்டமாக பேசுறான். கொடுக்கிறது கடன்.
நீயே பிச்சை எடுத்து வெளிநாட்டு வங்கி கிட்ட கடன் வாங்கி தான் எங்களுக்கு அதை கொடுக்கிற. நாங்கள் கடன் கொடுத்தோம், நாங்கள் கடன் கொடுத்தோம். முதல்ல உலக வங்கி உனக்கு கடன் கொடுத்திருக்கு. நீயே கடன்கார பைய, நீ ஒரு கடன்கார பைய. என்னை பார்த்து நான் உனக்கு கடன் கொடுத்தேன். மாணவர்களுக்கு பள்ளி கல்லூரியில் படிக்கிறதுக்கு நாங்கள் கடன் கொடுத்தோம். வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு கடன் கொடுத்தோம். முதலாளிகளை, பெரும் முதலாளிகளை உருவாக்குவதற்கு, சிறு குறு தொழில் முதலீட்டாளர்களை உருவாக்குவதற்கு நாங்கள் கடன் கொடுத்தோம். சிறு குறு தொழில் முதலீட்டாளர்களை உருவாக்குவதற்கு கடன் கொடுப்பதற்கு பேர் வளர்ச்சி அல்ல, அதுக்கு பேர் ஆட்சி இல்ல, அதுக்கு பேர் அதிகாரம் இல்ல. பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில படிக்கின்ற மாணவர்களுக்கு கடன் கொடுப்பது வளர்ச்சி அல்ல, அது கொடுமை. ஏன்னா படிக்கிறதுக்கு கல்வியை நான் காசு கொடுத்து படிக்கணும்னா, அடிப்படை தேவை கல்வினா, அந்த கல்வியை எனக்கு காசுக்கு விற்கிற. அடிப்படை தேவை மக்களுக்கு குடிநீர், அந்த குடிநீரை காசுக்கு விற்கிறேன்னா இது அரசாங்கமா? இது கேடுகட்ட அரசாங்கம் இல்ல. இதுக்குத்தான் எங்கள் ஐயா காமராஜர் அவர்கள் பள்ளிக்கூடங்களை கட்டினாரா? இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் பெருமை பேசுறாரு. எப்படி தமிழ்நாடு இந்தியாவில் கல்வியில தலை சிறந்து விளங்குது, நாங்கள் நம்பர் 1 மாற போறோம், எல்லாத்திலையும் நம்பர் 1 தமிழ்நாடு அரசாங்கம் மாறிவிடும் என்று பேசுகின்ற ஐயா ஸ்டாலின் அவர்கள், கல்வி தமிழ்நாடு இந்தியாவிலேயே கல்வி அதிகமாக விற்கப்படுவது தமிழ்நாட்டில் தான், காசுக்கு விற்கிறது தமிழ்நாட்டில் தான். அதையும் ஏற்றுக்கொள்வீர்களா? அரசு பள்ளிக்கூடத்தினுடைய கட்டிடங்கள் தகுதியில் அதனுடைய மேற்கூரை இடிஞ்சு விழுகுது. அதை சரி செய்வதற்கு இந்த அரசாங்கம் போட்ட திட்டம் ஏதாவது ஒண்ணு இருக்கா? பள்ளிக்கூடத்தில் மாணவன் உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போது மேற்கூரை இடிஞ்சு விழுகுது, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது மதிய உணவு சாப்பிட்டு இருக்கும்போது இடிஞ்சு விழுகுது. எப்படிடா பெற்றோர்கள் அரசு பள்ளிக்கூடத்திற்கு மாணவர்களை அனுப்புவாங்க? உன் பள்ளிக்கூடத்தினுடைய தரம் இப்படி இருந்தா 6 லட்சம் கோடி கடனை வாங்கி ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய மேற்கூரை கூட சரி செய்ய தெரியாத இவர்களுக்கு மறுபடியும் நீங்க ஓட்டு போட்டு அவர் பள்ளி கல்வியை மேம்படுத்திடுவாரு. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. உதயநிதி ஸ்டாலினுடைய ரசிகர் மன்ற செயலாளராக செயல்பட்டுக் கொண்டு பள்ளிக்கூடத்தை பத்தி எதை பத்தியும் கவலைப்படுறதில்லை. பள்ளிக்கூட மாணவர்கள் ஏன் கெட்டு போறான், அரசு பள்ளிக்கூடத்துக்கு ஏன் இன்னைக்கு பெற்றோர்கள் அனுப்புறதில்ல? பள்ளிக்கூடத்துக்கு போனா சேர்க்க சரி இருக்காது. அரசு பள்ளிக்கூடத்தில் படிச்சா கஞ்சா குடிப்பான் நம்ம பையன், அரசு பள்ளிக்கூடத்துக்கு போனா நம்ம பையன் கெட்டு போயிருவான். அதுக்கு காரணம் யாரு? இந்த ஆட்சியாளர்கள். பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல போய் டாஸ்மாக் கடையை போடுறது, அந்த டாஸ்மாக் கடையை திறந்து விட்டு அது 11 மணி ரீக்ரியேஷன் கிளப் மணமகிழ் மன்றம் ஒரு மயிராடு போட்டு விட்டு அதை கொண்டு போய் பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் வைக்கிறது. காலையில திருமண மண்டபங்கள்ல எப்படி சாராயம் விற்கலாம், காலையில இளவு வீட்டுல எப்படி சாராயம் விற்கலாம், இல்ல யாரு வீட்டுல காது குத்து நடக்குது அங்க போய் ஸ்பாட்ல போய் சாராயம் கொடுக்கலாம். காலையில 8 மணிக்கு கட்டிங் கொடுக்கிற திட்டம், இவங்க போடுற திட்டம் எல்லாம் பாருங்க. தாலி அறுக்கிறதுக்கு ஒரு திட்டம், தாய்மார்களுக்கு தாலி கொடுக்கிறது ஒரு திட்டம், தாலியை இவனே கொடுப்பான், தாலியை இவனே அறுப்பான். இதுக்கு பேரு ஒரு திராவிட மாடல் ஆட்சி. இது ஒரு மாடல். பள்ளிக்கூடத்தை சீரமைக்க தெரியாத கேடுகட்ட மாடல் ஆட்சி தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி. ஆனா ஐயா ஸ்டாலின் சொல்றாரு, திராவிட மாடல் ஆட்சியில மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்றாங்க, திராவிட மாடல் 2.0 ஆட்சியை நாங்க கொடுக்க போறோம். ஏற்கனவே இது கோழி முட்டை மாதிரி தான் இருக்குது, இதுல இன்னும் 2.0 2 கோழி முட்டை போடுறாராம் ஐயா ஸ்டாலின் அவர்கள். முட்டை போடதான் லாய்க்கு, அவரு முட்டை போடதான் லாய்க்கு. பள்ளிக்கூடத்தில் மாணவர்களுக்கு ஆசிரியர் எப்படி முட்டை போடுறாரோ அப்படி ஆசிரியர்களுக்கு சம்பளம் முட்டை. யாரு? இந்த ஐயா ஸ்டாலின் கொடுத்தது வெறும் முட்டை. மருத்துவர்களுக்கு முட்டை, அவங்களுக்கு சம்பளம் போடல, செவிலியர்களுக்கு சம்பளம் போடல. அரசு மருத்துவமனையுடைய தரம் ஏன் குறைஞ்சு போச்சு? அரசு மருத்துவர்கள் இல்ல, அரசு செவிலியர்கள் இல்ல. அரசு மருத்துவமனையில் செவிலியர்களும் மருத்துவர்களும் ஏன் இல்ல? அவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு அரசாங்கத்திட்ட காசு இல்ல. ஒரு சம்பளத்தை உழைக்கின்ற மக்களுக்கு சம்பளத்தை கொடுக்க துப்பு இல்ல. இதுல 1000 கொடுத்தோம், 2000 கொடுத்தோம், நாங்க மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம், அந்த திட்டத்தில் 2000 ரூபாய் கொடுத்தோம், நாங்க அது இல்லாம இப்ப 8000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுக்கிறோம். இது ஒரு திட்டம். வெக்கமா இல்ல இவர்களுக்கு, இந்த ஆட்சியாளர்களுக்கு? படிக்கிற கல்வியை பார்க்கிற மருத்துவத்தை சரி செய்யாது, அதில் வேலை பார்க்கக்கூடிய கல்வியை கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்கள், மருத்துவம் பார்க்கின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், அவர்களுக்கே சம்பளம் கொடுக்க துப்பு இல்ல. இவர்கள் நாட்டு மக்களை பாதுகாப்பார்களா? நாட்டு மக்களை பாதுகாக்கிறேன்னு 60 ஆண்டு காலம் உங்களை ஏமாத்தி ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கோடி கோடியாக கொள்ளையடித்து அவர்கள் சொத்து சேர்த்து வச்சிருக்கிறான். நமக்கு என்ன இருக்கு? ஒரு உள்ளங்கை அளவு நிலம் இருக்கா நம்ம கையில? நம்ம கையில அதிகாரம் இருக்கா? நாம நினைச்சதை செய்ய முடியுமா? செய்ய முடியாது. விவசாயம் செய்யறதுக்கு எந்த வழியும் இல்ல. இந்த சுற்றுப்புறத்துல உசிலம்பட்டி, இந்த ஆண்டிப்பட்டி, இந்த பகுதிகளில் அதிகமா சொல்றது என்ன? இந்த 58 கால்வாய் இணைப்பு திட்டத்தை இதை சொல்லி சொல்லியே 30 வருஷமா ஓட்டிட்டான். நீங்களும் அதை நம்பியே ஓட்டு போட்டு ஏமாந்து போயிட்டீங்க. ஏன் 30 ஆண்டுகளில் இவர்கள் செய்யல? நீண்ட ஆண்டு கால போராட்டம், நீண்ட ஆண்டு காலமா கேட்கிறோம்.
வைகை அணையில நிரம்பினா தான் இந்த 58 கால்வாய் திட்டத்தை நீங்கள் சரி செய்ய முடியும், அதை உறுதிப்படுத்த முடியும். வைகை அணை என்னைக்கிடா ரொம்ப? வைகை அணையை தூர்வாரி இருக்கிறியா? வைகை அணைக்கு நீர்வரத்து எங்க இருந்து வரும்? சுற்றுப்புற இருக்கிற எல்லா இடத்துல இருந்து மழை பெஞ்சாதான் வைகை அணையில தண்ணி நிற்கும். வைகை அணையில தண்ணி நிக்கிறதுக்கு மழை பெய்யணும்னா மலைகள் இருக்கணும். அந்த மலைகளை உடைச்சு எடுத்துட்டு போயிட்டா மயிர்லையா மழை பெய்யும்? மயிர்லையா பெய்யும்? அப்புறம் எப்படி தண்ணி நிற்கும்? எப்படி 58 கால்வாய் இணைப்பு திட்டத்தை நீ செயல்படுத்துவ? அப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம எந்த நீர்நிலைகளை எப்படி தூர்வாரணும், நீர்நிலைகளை எப்படி மேம்படுத்தணும், அதை வைத்து அந்த நாட்டு மக்களுக்கு வேளாண்மை, அடிப்படை குடிநீர், நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவது, இந்த திட்டங்களுக்கெல்லாம் இவங்க எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க? அதுக்கு நிதி ஒதுக்குனாங்களோ இல்லையோ அவர்கள் குடும்பங்களுக்கு நிதியை ஒதுக்கிக்குவாங்க. அந்த நிதியை எடுத்துட்டு போய் நாளைக்கு கடையில தண்ணி வாங்கி குடிச்சிட முடியுமா? எத்தனை ஆண்டு காலத்துக்கு நிலத்தடி நீர்மட்டம் இருக்கும்? சவுத் ஆப்பிரிக்காங்கிற நாட்டுல கேப்டவுன் ஒரு நகரம், அந்த நகரத்துல ஒரு சொட்டு தண்ணி இல்லைன்னு இன்னைக்கு அந்த அரசாங்கம் அறிவிச்சிருச்சு. இன்னைக்கு அந்த நாட்டு மக்கள் குடி தண்ணிக்கு பக்கத்து நாட்டுக்காரர்களை, பக்கத்து மாவட்டத்துக்காரர்களை, பக்கத்து நகரங்களை நாட ஆரம்பிச்சான். நாளைக்கு இது உசிலம்பட்டிக்கு நடக்காதா? நாளைக்கு இது மதுரைக்கு நடக்காதா? நாளைக்கு இது தமிழ்நாட்டில் சென்னைக்கு நடக்காதா? திருச்சிக்கு நடக்காதா? கோயம்புத்தூருக்கு நடக்காதா? தூத்துக்குடிக்கு நடக்காதா? எல்லா பக்கமும் நடக்கும். நிலத்தடி நீரை மேம்படுத்துவதற்கு என்ன திட்டத்தை முன்வைக்கிறார்கள்? புதுசா வர்றவங்க இருந்து எல்லாரும் நாங்க வந்தா 2500 தர்றோம், நாங்க வந்தா அன்னபூர்ணி இப்ப போச்ச ஒரு வண்டி அன்னபூர்ணி 6ல நாங்க 6 சிலிண்டர் தர்றோம். டேய், குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு எங்கடா போவ? சிலிண்டர் கொடுப்ப. இவர் ஃப்ரிட்ஜ் கொடுப்பாரு எடப்பாடி பழனிசாமி, 8000 ரூபாய்க்கு ஐயா ஸ்டாலின் டிவி கொடுப்பாரு, மிக்சி கொடுப்பாரு, கிரைண்டர் கொடுப்பாரு. 8000 ரூபாய்க்கு கூப்பனை வாங்கி நீங்க எதை வேணா வாங்கிக்கங்க. அடுத்த தலைமுறை பிள்ளைகள் தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணியை விட்டுட்டு போவியா? நீ தண்ணியை வச்சிருக்கியா? தனியார் முதலாளிகளுக்கு 20 காசுக்கு 1 லிட்டர் தண்ணி 20 காசுக்கு விற்கிறான் தனியார் முதலாளிக்கு. ஆனா நமக்கு நாம போய் தண்ணி பாட்டில் வாங்கினா 20 ரூபாய். இது எப்படிப்பட்ட அரசாங்கம்? யாருக்கான அரசாங்கம்? தனியார் முதலாளிக்கு 20 காசுக்கு கொடுக்கிற நாட்டு மக்களுக்கு 2 ரூபாய்க்கு கொடுக்கலாம்ல உற்பத்தி பண்ணி? நாட்டு மக்களுக்கு இலவசமா குடிநீரை கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை. அந்த தண்ணியவே இருப்பாரு 65 ஆண்டு காலமா தண்ணியவே கொடுக்க வக்கற்ற இவர்களுக்கு ஓட்டு போட்டு நமக்கு நல்லது ஐயா ஸ்டாலின் நிறைய செஞ்சிருக்காருங்க ஐயா. தமிழ்நாட்டு மக்களை வச்சு செஞ்சிருக்காரு. இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில நாட்டு மக்களை நாசமாக்கி, நாட்டு மக்களை குடிகார மாநிலமாக மாற்றி, இங்க சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, எல்லா இடத்திலையும் கஞ்சா போத. மா சுப்பிரமணியன் சொல்றாரு, ஒரு அமைச்சர், கஞ்சாவெல்லாம் இங்க இல்ல தமிழ்நாட்டுல. திருச்சி அப்படிதான் பேசிட்டு இருந்தேன். கஞ்சா இல்லன்னு ஐயா மா சுப்பிரமணியன் சொல்றாரு. நான் வேணா பத்திரிகை பேசிட்டு இருந்தோம். இந்த மாதிரி கஞ்சா இல்லைன்னு சொல்றாரு. நாங்க வேணா பத்திரிகை செய்தியை எடுத்து காட்டவா? மா சுப்பிரமணியனுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 5 கிலோ கஞ்சா, 10 கிலோ கஞ்சா, 80 கிலோ கஞ்சான்னு பறிமுதல் செய்யப்பட்டதாக செய்தி வந்துச்சு. கூட்டத்தில் இருந்த ஒரு பையன் சொல்றேன், அவருக்கு வேணா கிடைக்காம இருக்கலாம், வேணா வர சொல்லுங்க, நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன் எங்க கஞ்சா விக்கிறாங்கன்னு. அப்ப நாட்டு மக்களுக்கு தெரியுது கஞ்சா விற்பனை தமிழ்நாட்டில் இருக்குன்னு. ஆனால் அதிகாரிகளுக்கு தெரியல, ஆட்சியாளர்களுக்கு தெரியல. இந்த தமிழ்நாடு காவல்துறை, நம்ம ஸ்காட்லாந்துக்கு நிகரான காவல்துறை இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் தெரியல கஞ்சா எங்க விக்கிறாங்கன்னு. கஞ்சா விக்கிறவன், பெண்களை கற்பழிக்கிறவன், அந்த காம கொடூரர்கள், லாட்டரி சீட்டு விக்கிறவன், திருட்டுத்தனமா தண்ணியை உறிஞ்சி விக்கிறவன், திருட்டுத்தனமா ஆத்து மணலை திருடுறவன், திருட்டுத்தனமா மலையை உடைச்சு விக்கிறவன், திருட்டுத்தனமா காட்டுல இருக்க மரங்களை வெட்டி கடத்துறவன், திருட்டுத்தனமா செம்மரக்கட்டைகளை ஏத்துறவன், அவங்களெல்லாம் இந்த காவல்துறை சுடாது. இந்த காவல்துறையினுடைய துப்பாக்கி எதற்காக தெரியுமா? பனை மரத்துல எவனாவது ஏறினா அவனை சுடு. ஏன்னா அவன் தான் தேச துரோகி. பனை மரத்துல எப்படி ஏறி கல்லை இறக்கலாம்? கல்லு போதை இல்லையா? இந்த அரசாங்கம் சொல்லுது கல்லு போதை பொருள், அதை இறக்குகிறார்கள். அதை தடுத்து நிறுத்த காவல்துறை துப்பாக்கி எடுத்து சுடுது. யார? பாமர ஏழை விவசாயிய பனைமரத்துல ஏறி பதனி இறக்கிறவனை கல்லு இறக்கிறான்னு சுடுது. ஆனால் அது போத, கல்லு போத. இந்த டாஸ்மாக் கடையில பீரு, பிராந்தி, ஜின்னு, ரம்மு, விஸ்கி, ஒயின்னு விக்கிறீங்களே, அதெல்லாம் என்னங்கய்யா? முருகன் கோயில்ல இருந்து கொடுக்கிற தீர்த்தம் வாங்கய்யா. அதுக்கு பேர் சாராயம் இல்ல, அது போதை பொருள் இல்லையா? அரசாங்கமே விக்குதடா. நீ சுடுறதுன்னா முதலமைச்சர் சுடணும். ஏன்னா முதலமைச்சர் தான் சொல்றாரு, ஆக இளைஞர்கள் யாரும் போதையின் பாதையில போகாதீங்க, போதையின் பாதையில போடுகிற நாடு நாசமாக போயிடும்.
ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தமிழ்நாட்டு மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் என்றால் இந்த போதை கலாச்சாரத்தை ஒழித்துவிட்டு இளைஞர்களுக்கு நல்வாழ்வு திட்டங்களை நாங்கள் கொடுக்க போகிறோம், அதற்காக நீங்கள் உதயசூரனுக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு வாய்கிலேயே பேசினாரு. போதையின் பாதையில இளைஞர்கள் செல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அரசாங்கமே போதை மருந்து இந்த தண்ணிய சாராயத்தை வாங்கி வித்தீங்கன்னா நாட்டு இளைஞர் எப்படி திருந்துவா? அரசு முதல்ல திருந்தணும். 50,000 கோடி வருமானத்திற்கு டாஸ்மாக் கடைகளை ஏன் நடத்துற? தனிப்பெரும் முதலாளிகள், சாராய ஆலைகள் உங்க கட்சிக்கார உங்களுக்கு ஆதரவானவன் வச்சிருக்காங்கிறதுனால தானே பனைமரம் ஏறி கல் இறக்குகின்ற அந்த கல்லுக்கு தடை, இந்த சாராய கடைகளுக்கு அனுமதி. கல்லு குடிச்சு எவன்டா செத்தான்? கல்லு குடிச்சு யாரா கற்பழிப்புல ஈடுபட்டா? கல்லு குடிச்சு எவன்டா இங்க குற்றச்சம்பவங்கள் செஞ்சா? எதுவும் இல்ல. ஆனா கல்லு போதை சாராயத்தை குடிச்சிட்டு பொம்பளை பிள்ளைய வம்பிழுப்பான். பெண்களுக்கு பாதுகாப்பான நாடாக தமிழ்நாடு இருக்கா? பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்தவர்கள் தைரியமாக தன் பிள்ளைகளை பாலூட்டி சீராட்டி வளர்த்த பெண் பிள்ளைகளை சாலையில் இன்னைக்கு நடமாட விட முடியுதா? ஒரு அரை மணி நேரம் தாமதம் ஆயிடுச்சு, பெண் பிள்ளை வரலன்னா எவ்வளவு பதறுது. காரணம் யாரு? இந்த ஆட்சியாளர்கள். சாராயத்தை ஊத்தி கொடுத்து அவன் சாராயத்தை போதையில எங்கள் வீட்டு பெண்களை, எங்கள் தங்கைகளை அவன் சீரழிப்பு செய்யறான். இப்ப தூத்துக்குடியில விளாத்திக்குளத்தில் நடந்துச்சு இல்ல, 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவியை ஒருத்தன் கற்பழிச்சு கொலை பண்ணிட்டான். என்னடா காரணம் அப்படின்னு கேட்டா போதை. அவன் யாரா? அவன் ஏற்கனவே பெரிய அக்யூஸ்ட். 65 வயசு மூதாட்டியை அவன் ஏற்கனவே 2022 கற்பழிச்சு கொலை பண்ணி இருக்கிறான். அவனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. ஆயுள் தண்டனை விதிக்க 2022 கைது செய்யப்பட்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட அந்த குற்றவாளி 2026 எப்படி அந்த நாட்டுக்குள்ள உலா விட்டீங்க? எப்படி உலா விட்ட? பனை மரத்துல ஏறுறவனை சுட்டிய நாய நீ அவனை சுட்டுக்கணும், கற்பழிப்புல ஈடுபட்டவனை சுட்டுக்கணும். அப்படி சுட்டுந்தா நாங்கள் சல்யூட் அடிச்சிருப்போம். ராயல் சல்யூட் இசைக்கு ராஜா அப்படின்னு நிக்க வச்சு சல்யூட் அடிச்சுட்டு போயிருப்போம். ஆனா நீ என்ன பண்ற? கற்பழிப்பு செய்யறவன் எல்லாம் விட்டுவிட்டு ஐயா ஸ்டாலின் சொல்றாரு, இரும்பு கரம் கொண்டு நாங்கள் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்போம். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பத்தி மோடி பேசக்கூடாது, தமிழ்நாட்டு சட்டம் ஒழுங்கை பத்தி அமித்ஷா பேசக்கூடாது. அமித்ஷா பேச வேண்டாம், மோடி பேச வேண்டாம், பிரபாகரன் பிள்ளைகள் நாங்க பேசுவோம், எங்களுக்கு பதில் சொல்லு. சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் எங்க இருக்கு? எல்லா இடத்திலையும் கஞ்சா வியாபாரம் இருக்கு, ஏன் தடுக்கல? எல்லா இடத்திலையும் கொலை கொள்ளைகள் நடக்குது, ஏன் தடுக்கல? எல்லா இடத்திலையும் சாதிய படுகொலைகள் நடக்குது, சாதிய மோதல் நடக்குது, ஏன் தடுக்கல? திரௌபதி அம்மன் கோவிலுக்கு அந்த பிரச்சனைக்கு ஏன் நீ வாய் திறக்கல? இல்ல வேங்கைவேல் பிரச்சனை நீ இழுத்து மூடி வச்சிருக்கிற, அதை ஏன் உண்மையை நீ வெளிக்கொண்டு வரல? ஏன் இங்க தமிழ்நாட்டில் இவ்வளவு மத மோதல்கள், இவ்வளவு சிக்கல்களுக்கும் காரணம் என்ன? உங்களுடைய ஆட்சி முறைதானே. இன்னைக்கு சொல்றாரு பெண் பிள்ளைகள் மீது குற்றச்சாட்டு, அதாவது பெண் பிள்ளைகளை கற்பழித்தால் அவர்களுக்கு நாங்கள் தூக்கு தண்டனையை பெற்றுக் கொடுப்போம். உங்க கட்சிக்காரர் ஞானசேகரனுக்கு பெற்றுக் கொடுப்பீர்களா? அண்ணா பல்கலைக்கழக மாணவியை சீரழித்த உங்கள் கட்சிக்காரர் ஞானசேகரன் என்கின்றவர் அம்மா சுப்பிரமணியன் கூட போய் பிரியாணி கடையெல்லாம் திறந்து வச்சுட்டு வந்தார்ல, அவருக்கு எப்ப தூக்கு தண்டனையை பெற்றுக் கொடுப்பீங்க? அதே மாதிரி இந்த விளாத்திக்குளம் சம்பவத்தில் ஈடுபட்டவனுக்கு எப்ப நீங்க தூக்கு தண்டனையை பெற்றுக் கொடுப்பீங்க? இவங்களுக்கு பெற்றுக் கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டுங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னதுதான், ஆக பொள்ளாச்சியில பாலியல் பலகாரம் பண்ணாங்களே, அதில் ஈடுபட்ட அதிமுகவுடைய நபர்கள் அத்தனை பேரையும் நாங்கள் சிறைப்படுத்தி விடுவோம், அவர்களுக்கு தண்டனையை பெற்றுக் கொடுத்து விடுவோம். பொள்ளாச்சி பாலியல் பலாத்காரம் தான் அவரு பேசும்போது பலகாரம்னு பேசினாப்ல, அதனாலதான் அதே இதுல சொல்றோம். அவரு ஐயா ஸ்டாலின் அந்த பொள்ளாச்சி பாலியல் வன்புணர்வு வழக்கில் ஈடுபட்டவர்களுக்கு தூக்கு தண்டனையை பெற்றுக் கொடுத்திருக்கிறாரா? அவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? இவங்க ஆட்சியில இருந்தா அவங்கள குறை சொல்றது, அவங்க ஆட்சியில இருந்தா இவங்களை குறை சொல்றது. இவர்கள் ஆட்சியில கற்பழிப்பு நடக்கலையா? இப்ப அதிமுக என்ன சொல்லுது? திமுக ஆட்சியில தான் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருச்சு. அப்படியே அதிமுக ஆட்சி காலத்துல சட்டப்பையில சட்டம் ஒழுங்கு இருந்தது போலவும், இவர் அப்படியே நல்லாட்சி கொடுத்த நாயகர் போலவும் இந்த எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு. இதே தூத்துக்குடியில 13 பேரை துள்ள துடிக்க சுட்டுக் கொன்றது யார்? இந்த அதிமுக ஆட்சி. உரிமைக்கு போராடுபவர்களை இவர்கள் சுட்டு வீழ்த்துகிறார்கள். கொடுக்கல. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் மலைகள் நொறுக்கப்படுது. ஐயா துரைமுருகன் கனிமவள பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கிறவர், அவர்கிட்ட பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, கேரளாவில் கற்ற துறைமுகத்திற்கு எதற்காக கன்னியாகுமரி இருந்து மலையை உடைச்சு எடுத்துட்டு போறாங்க, இதை அரசாங்கம் தடுத்து நிறுத்தணும்னு கேட்கும் பொழுது, கனிம வளங்களை இந்தியா முழுக்க கொண்டு போறதுக்கு எந்த தடையும் இல்ல. இது ஐயா துரைமுருகன் சொன்னது. அதே ஐயா துரைமுருகன் இடத்துல நாங்கள் கேட்கிறோம், ஐயா உண்மையிலுமே நீங்கள் வேட்டி கட்டியவர்கள், உண்மையிலுமே நீங்கள் திமுகவினுடைய விசுவாசிகள், உண்மையிலுமே தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மையாக
தடையாக நிற்கிறவர்கள் என்றால் பக்கத்தில் இருக்க கேரளாவில் இருந்து கனிம வளத்தை கொண்டு வரதுக்கு இந்தியா முழுக்க எந்த தடையும் இல்ல. அங்க கேரளாவுக்கு போய் ஒரு உள்ளங்கை அளவுக்கு ஒரு பாறையை உடைத்து தமிழ்நாட்டு எல்லைக்குள் ஐயா துரைமுருகன் கொண்டு வர முடியுமா? மலையாளி அனுமதிப்பாரா? அனுமதிக்க மாட்டான். அங்கே அறுத்து போட்டுருவான். அவன் அவ்வளவு மானம் உள்ளவன். பேபி அணை, இந்த முல்லை பெரியாறு பிரச்சனை இல்ல, பேபி அணையில 4 மரத்தை வெட்டுவதற்கு இதுவரை அனுமதி கொடுக்கல கேரள அரசாங்கம். வெறும் 4 மரத்தை வெட்டுறதுக்கு அவன் அனுமதி கொடுக்கல. இவன் காட்டை அழிச்சு அவனுக்கு கொடுக்கிறான். இவன் மலையை உடைச்சு அங்க கொடுக்கிறான். இவன் ஆத்து மண்டை திருடி அங்க கொடுக்கிறான் கேரளாவுக்கு, கர்நாடகாவுக்கு, ஆந்திராவுக்கு. அப்ப இந்த நிலத்தின் வளத்தை யாருக்கு நீங்கள் செலவு செய்றீங்க? மற்ற மாநிலங்களுக்கு, மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அதில் வர்ற வருமானத்தை வைத்து அரசாங்கம் இந்த நாட்டு மக்களுக்கு கல்வியை கொடுத்திருக்கலாம், மருத்துவத்தை கொடுத்திருக்கலாம், மக்களுக்கு தரமான சாலையை போட்டிருக்கலாம், அங்கன்வாடி நிலையங்களை உருவாக்கி இருக்கலாம், வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கலாம், புதிய தொழிற்சாலைகளை உருவாக்கி இருக்கலாம். அப்ப எதையுமே செய்யாம இந்த மலையெல்லாம் உடைச்சு எங்க கனிம வளத்தை எல்லாம் எடுத்துட்டு போய் என்னதான் செஞ்சீங்க? என்ன செஞ்சீங்க? காசு காசு காசுன்னு நம்ம மக்களை, வறுமையில் இருக்கிற மக்கள்கிட்ட நான் 2000 தரேன், மக்களை குறை சொல்ல முடியாது. மக்கள் வறுமை ஏழ்மை நிலைமையில இருக்கிறதுனால 2000 கொடுத்துட்டா மாதத்துக்கு 2000 கொடுத்தா போதும்னு இந்த மக்கள் நினைக்கிறாங்க. மாதம் 2000னா ஒரு நாளைக்கு வெறும் 60 ரூபாய். வெறும் 60 ரூபாயை வச்சு இன்னைக்கு கடையில போய் நம்ம உணவு தேவையை பூர்த்தி செய்து கொள்ள முடியுமா? ஒருவேளை உணவு சாப்பிடுறதுக்கு குறைஞ்சபட்சம் 100 ரூபாய் தேவை. ஆனா இந்த அரசாங்கம் வெறும் 60 ரூபாயை கொடுத்துட்டு நாங்கள் அதை சாதனையாக பேசுகிறோம்னு பேசுறாங்க. ஒரு நாளைக்கு 60 ரூபாய் இல்ல, ஒரு நாளைக்கு 200 ரூபாய். ஏன்னா திமுக காரங்களுக்கு 200 ரூபாய்னா ரொம்ப பிடிக்கும். அந்த 200 ரூபாயை நாங்க தர்றோம். ஐயா ஸ்டாலின் குடும்பத்திற்கு மாதம் 6000 நாங்க தர்றோம். அந்த 6000 வைத்து ஐயா ஸ்டாலின் ஒரு மாதம் குடும்பத்தை நடத்திட முடியுமா? இங்க இருக்க இல்லத்தரசிகளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாம 2000 நான் கொடுக்கிறேன், இலவசமா பேருந்து கொடுக்கிறேன், இலவசமாக நாங்க உங்களுக்கு மிக்சி கொடுக்கிறோம், கிரைண்டர் கொடுக்கிறோம், டிவி கொடுக்கிறோம், இலவசமா மிக்சி, கிரைண்டர், டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் எல்லாம் கொடுத்துறீங்க. ஐயா மின்சாரத்தை தடை இல்லாம கொடுப்பீங்களா? மின்சார தடை இல்லாம மக்களுக்கு கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு மாற்று மின் பெருக்கத்திற்கு நீங்கள் வந்திருக்கீங்களா? இங்க மின்சாரம் எதுல தயாரிக்கிறான்? அணு உலையிலையும் அனல் மின்சாரத்திலையும். காற்றாலை மின்சாரங்கள் பத்தல, சூரிய ஒளி மின்சாரங்கள் பத்தல. தமிழ்நாடு மின்சார தேவையை பூர்த்தி செய்வதற்கு கர்நாடகாவில் இருந்து, ஆந்திராவில் இருந்து மின்சாரத்தை வாங்கிக்கிட்டு இருக்கான். ஏன்? இங்க அனல் மின்சாரமும் அணு மின்சாரமும் இருக்கிறதுனால. ஆனா இயற்கைக்கு எந்த பாதிப்பும் இல்லாம, சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம இருக்கின்ற காற்றாலை, சூரிய ஒளி மின்சாரம், கடல் அலையிலிருந்து எடுக்கிற மின்சாரம், அதுக்கு ஏன் நீங்கள் முதலீடு செய்யல? ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, நாங்கள் முதலீடுகளை ஈர்க்கிறோம். முதலீடுகளை எங்க இருந்து ஈர்க்கிறீங்க? எந்த துறைக்கு ஈர்க்கிறீங்க? கார் உற்பத்தி பண்றதுக்கு, செல்போன் பாகங்கள் உற்பத்தி பண்றதுக்கு, செல்போன் உற்பத்தி பண்றதுக்கு, காற்றாலை உற்பத்தி பண்றதுக்கு நீங்க ஏன் ஒப்பந்தம் போடல? மின்சார தகடுகள், அந்த இது சூரிய ஒளி மின்சாரம், அதை ஏற்படுத்துவதற்கு, அதை உருவாக்குவதற்கு ஏன் நீங்கள் ஒப்பந்தங்கள் போடல? அந்த ஒப்பந்தத்தை போடாது இவன் என்ன சொல்றான்? காரு வந்துச்சுன்னா வளர்ச்சி, போன் வந்துச்சுன்னா வளர்ச்சி. காரு போன் இல்லாம நம்ம வாழ்ந்துட முடியும், நீரும் சோறும் இல்லாம நம்ம வாழ முடியுமா? அப்ப அந்த விவசாயிகளுக்கு நீங்க என்ன முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கீங்க?